ஏப்ரல் 29ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் கடைசி நாள் அப்படின்னு இந்தியாவுக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேறிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்திருக்கார். நீங்கள் உங்களுடைய நாடுகளுக்கு நீங்கள் திரும்பி போக வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் நாடு உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏப்ரல் 29 அப்படிங்கிறது உங்களுக்கான கடைசி தேதின்னு சொல்லியிருக்கார். மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது சார். அதை பற்றிய கவலை உங்களுக்கு இல்லையவே இல்லையே. தொடர்ச்சியாக மணிப்பூரில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அங்கே மத்திய போலீஸ் பாதுகாப்பு படை உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு தடுப்பு ஏற்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா அதை உடச்சிக்கிட்டு அந்த லாரிகள்லாம் உள்ளே வரக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. தொடர்ச்சியாக மக்களை சூறையாடக்கூடிய நிகழ்வுகள் பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் அங்கே நிகழ்த்தப்படுது. வன்முறை கட்டவிழ்த்தப்படுது. குக்கி இனத்தைச் சேர்ந்த 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக அங்கே மெய்தி இன மக்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஆனால் இதை இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களோ இன்றைக்கி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளோ உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை. நானே இதை 10ஓட 11 அத்தோட இது ஒன்றா உள்ளே தான் சொருகி வைக்கிறேன். வெளிக்கொண்டு வருவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான நிகழ்வு அல்ல. நீங்கள் ஒவ்வொரு செய்தியுமே இங்கே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு செய்தியாளன் போராட வேண்டியது இருக்குது. ஒன்று தன்னுடைய வருமானத்தை முடக்குவாங்க, இல்லை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை முடக்குவாங்க, இல்லை அப்படின்னா வயிறை கட்டி போட சொல்லுவாங்க. எவ்வளவு நாளைக்கு போராட முடியுமோ அவ்வளவு நாளைக்கு நாங்களும் போராடுவோம்.